Good morning. So, I am Arjunan. So, I am here to explain you about engineering graphics. Okay, engineering graphics the subject la. And engineering graphics la nama orthographic projection simple terms. It's very basic. நம்ம என்ன அப்படின்றத இந்த கிளாஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, engineering graphics. Engineering graphics is a subject which is used. This explains certain techniques which is used to represent three-dimensional object into two-dimensional paper. Represent a three-dimensional object into two-dimensional paper. So, okay, dimension. அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ லிசன் திஸ். ஸோ ஓகே, திஸ் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? வாட் எவர் எந்த ஆப்ஜெக்ட்னு சொன்னாலே த்ரீ டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது இதுக்கு டைமென்ஷன்ஸ்னா அளவுகள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், அதோட சைட்ஸ், அதோட லெங்த், பிரெட்த், திக்னஸ், இதெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சரியா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சைடில் ஒரு லென்த் இருக்கு, ஓகே, இந்த சைடில் ஒரு பிரெட்த் இருக்கு, அண்ட் இந்த சைடில் ஒரு திக்னஸ் இருக்கு. ஓகே, லென்த், பிரெட்த், திக்னஸ். அப்போ இதுக்கு த்ரீ டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, பட் பேப்பர்னா என்ன சொல்லுவோம்? பேப்பர். அப்போ ஆப்ஜெக்ட் த்ரீ டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ரெப்ரசென்டிங் ஏ பேப்பர், ஒரு பேப்பர்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஏ பேப்பர். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு லென்த் இருக்கு, பிரெட்த் இருக்கு, திக்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. ஸோ அப்போ இது வந்து டூ டைமென்ஷனல் பேப்பர். ஆக்சுவலாக இதுவும் த்ரீ டைமென்ஷன்ஸ் தான், பிகாஸ் இதுக்கும் திக்னஸ் உண்டு, பட் இது நம்ம கன்சிடர் பண்ணல. ஆப்ஜெக்ட்னாலே த்ரீ டைமென்ஷன்ஸ் தான், அதுக்கு லென்த், பிரெட்த், திக்னஸ் கட்டாயம் இருக்கும். பட் பேப்பர்னு சொல்லும் போது நம்ம அந்த திக்னஸை நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ எதுக்காக பேப்பர்னு சொல்கிறோன்னா, நம்ம பேப்பரில் தான் டிராயிங் வரைய போகிறோம், அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு கன்வே பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இன்ஜினியர்ஸுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் அவர் ஐடியாஸ் டு அதர்ஸ். நம்மளோட ஐடியாஸ் எது அப்படின்னா, கிராஃபிக் ஐடியாஸை நம்ம டயக்ராமாக வரைஞ்சி இன்னொருத்தருக்கு காமிச்சாச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். So, it is an easy way of communicating our graphic ideas, our own thinking to others. It's a language of engineers. So, அப்போ நம்ம டயக்ராம்ஸ் எல்லாமே டூ டைமென்ஷனல் பேப்பரில் தான் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, பட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நம்ம எல்லா இன்ஜினியரிங்லேயும் சரி எதானாலும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை எப்படி ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது? டயக்ராம்னா அது டூ டைமென்ஷன் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். வேற பேப்பரில் திக்னஸ் எப்படி இது பண்ண முடியும், மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்காக சர்டன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். அப்போ ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு டூ டைமென்ஷனல் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம், சர்டன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை எப்படி டூ டைமென்ஷனல் பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் சொல்கிறோம்ல, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸில் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே படிக்க போகிறது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். வேறு என்னெல்லாம் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், ஆக்சனோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், நிறைய டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் நம்ம ஸ்டடி பண்ணலாம். பட் வெரி பேசிக்ஸ் இஸ் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஸோ அது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது, சரியா? ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
So listen. So உங்களுக்கு ஒரு இது விசிபிள் ஆகும். சரியா? ஓகே. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் இதுதான் நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். டயக்ராம் வரையறதுக்கு இதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுனால இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ்னு சொல்றோம். இது ஒரு குவாட்ரண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளேன்ல 2 பிளேன்ஸ் இருக்கு. ஒன்று வெர்டிக்கல். இது வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா மீனிங் என்னது? ஒரு கிரவுண்டுக்கு பர்பண்டிகுலர், கிரவுண்டுக்கு 90 டிகிரியில ஒரு வெர்டிக்கல் பிளேன். இதுதான் நம்மளோட வெர்டிக்கல் பிளேன். இந்த பிளேன் மாதிரி இருக்குதா? சரியா? இது ஒரு பிளேன் தானே, ஒரு சர்ஃபஸ். இந்த சர்ஃபஸ் நேர கீழே வரும். சரியா? இது ஒரு வெர்டிக்கல் பிளேன் சொல்லுவோம். ஹரிசாண்டல் பிளேன் என்ன? இது ஹரிசாண்டல். இந்த பிளேன் ஹரிசாண்டல். இது பேக்ல அப்படியே வரும். சரியா? அப்படியே பேக்ல வரும். இது அப்படியே கீழே வரும். அது வெர்டிக்கல் பிளேன். இது ஹரிசாண்டல் பிளேன். வெர்டிக்கல் விபின்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் பிளேன் விபி. ஓகே, வெர்டிக்கல் பிளேன் விபி. இது என்ன சொல்றோம்னா ஹரிசாண்டல் பிளேன் ஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் பிளேன் ஹெச்பி, வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ இது ஹரிசாண்டலா இருக்குன்னா இதுல இருந்து 90 டிகிரி வந்துச்சுன்னா இது வெர்டிக்கல் பிளேன் வரும். ஸோ இந்த வெர்டிக்கல் பிளேனும் இந்த ஹரிசாண்டல் பிளேனும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது தானே. இந்த இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு லைன்ல தானே இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு லைன். ஸோ இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு லைனா நம்ம டிரா பண்ணீங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இதை ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஒய். ஸோ இது ரெஃபரன்ஸ் பிளேன் வெர்டிக்கல் பிளேன். இது ரெஃபரன்ஸ் பிளேன்ல ஹரிசாண்டல் பிளேன். அந்த ஹரிசாண்டல் பிளேனும் இந்த வெர்டிக்கல் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகுறது, கட் ஆகுற இடம். சரி, இன்டர்செக்ட் ஆகுற இடம் என்ன பிளேன் நம்ம சொல்றோம்? லைன், ரெஃபரன்ஸ் லைன் சொல்றோம். ஸோ இப்போ முதல்ல இவ்வளவு நமக்கு தெரியும். சரியா? இன்ஜினியர் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை 2 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு நம்ம இந்த என்ன ஐடியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளா இருக்கிற நம்ம இதில் தான் வரைய போறோம். இந்த பிளேன்ல தான் நான் வரைஞ்சி யூஸ் பண்ண போறேன். சரியா? இந்த பிளேன்ல நான் வரைய போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஓகே, லிசன். ஸோ இதில் நிறைய இருக்கு பாருங்க. இதில் இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். QUADRANT குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். கால் பகுதி. இதில் முன்னாடி இருக்குதானே, இது முன்னாடி இருக்கிற இந்த கால் பகுதி, இந்த இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு கால் பகுதி வருது தானே. மொத்தமா இதை இது பண்ணும்போது 4 பகுதி வரும். ஃபர்ஸ்ட் பகுதி, செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இங்க 4th குவாட்ரண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட், 4th குவாட்ரண்ட் கால் பகுதியாக இது பண்ணுறோம். ஸோ அப்போ 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 2 பிளேன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன், 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், 4th ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு 4 டைப் ஆஃப் இருக்கு. ஸோ நம்ம லேட்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை பாருங்க. ஸோ திஸ் அன் ஆப்ஜெக்ட். இதுதான் நம்மளோட ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா லிசன் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் இதில் இருக்கு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இதில் இருக்கு. ஸோ இதை வரையணும், டிராயிங்கில் ரெப்ரசென்ட் பண்ணணும். என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணணும்? லெங்க். இந்த ஆப்ஜெக்ட் இதில் தான் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை நான் மாற்றலை. சரியா? முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம வரைய போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அப்படின்னு 3ஆ சொல்லுவோம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அப்படின்னு 3ஆ சொல்லுவோம். நம்ம இருந்து பார்க்கும்போது, அதாவது நான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். இருந்து பார்க்கும்போது இந்த சைடு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதானே, பின்னாடி இருக்கிற இதுவும் நமக்கு தெரியாது. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இது மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியாது. அப்போ ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். டாப், மேலே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு மேலே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? மேலே இருந்து பார்த்தேன்னா இது மட்டும் நமக்கு தெரியும். மேலே இருந்து தானே பார்க்குறேன், இது மட்டும் தெரியும். மற்றதெல்லாம் என்ன செய்யாது, நமக்கு
தெரியாது. ஓகே, இந்த பக்கம் தெரியாது ஃப்ரண்ட், மேலே இதில் வந்து டாப் இருக்குது. இன்னும் சைடுன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருந்து போயிட்டு ரைட் சைடு வியூ, ரைட் சைடில் இருந்து நான் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த சைடு மட்டும் நமக்கு தெரியும். ரைட் சைடில் இருந்து பார்த்து சரி தானே இந்த பக்கம் தெரியும். லெஃப்ட் சைடு வியூ அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா இந்த பக்கம் தெரியும். இந்த வியூஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் வியூஸ் இருக்குன்னு சொன்னால் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைடு வியூ அண்ட் ரைட் சைடு. இப்போ என்னன்னா இது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தெரிஞ்சிச்சு, டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தெரிஞ்சிச்சு, சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தெரிஞ்சிட்டு, லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மீனிங்? இதோட அளவு எல்லாமே வந்து டயக்ராம் சைஸ் ஷேப் இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு தெரியுது, அப்போ இதை மட்டும் தான் நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியுது, மீதி உள்ளதெல்லாம் தெரியல. டாப் வியூவில் பார்க்கும்போது இது தெரியுது, சைடில் வந்து இது தெரியுது, இது தெரியுது. ஓகே, ஸோ அப்போ ஒரு வியூவை மட்டும் வச்சு பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மல்டிபிள் வியூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு இதில் ஃப்ரண்ட் வியூவையும் வரைஞ்சி, டாப் வியூவையும் வரைஞ்சி, சைட் வியூவையும் வரைஞ்சாச்சுன்னு சொன்னால் இதோட ஓரளவு எல்லா இதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதை தான் நம்ம கிராஃபிக்ஸ் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் டிராயிங், மல்டிபிள் வியூஸை வரைகிறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட மல்டிபிள் டிராயிங்ஸ் வரைகிறது மூலமாக, மல்டிபிள் வியூஸ் வரைகிறது மூலமாக இந்த ஆப்ஜெக்டோட முழு டேட்டாஸையும் நம்ம ஒரு பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்போ தான் வருது ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ப்ரொஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தானே. ஸோ ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு அது டெஃபினிஷன் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இட்ஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏ லைன், பாயிண்ட், லைன், சர்ஃபஸ் ஃப்ரம் ஒன் பிளேன் டு அனதர் பிளேன் அப்படின்னு வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பிளேனை ஒரு இடத்துல, ஒரு பிளேன் அல்லது பாயிண்ட் அல்லது லைன், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல ஒரு பிளேனை இன்னொரு பிளேனுக்கு கொண்டு போகிறது. ப்ரொஜெக்டர் அப்படின்னு எல்லாம் கேள்விப்படும் தானே. ப்ரொஜெக்டர் நம்ம படிச்சிருக்கோம். லென்ஸில் ப்ரொஜெக்டர் இருக்கும், ஃபிலிமில் என்ன இருக்குது சரி தானே. அதை அப்படியே இன்னொரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதான் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம். ப்ரொஜெக்டர்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீன் வந்து சரியா சின்ன ஃபிலிம் முன்னாடி உள்ள பார்த்துருக்கோம். ஸ்மாலர் ஃபிலிம் இருக்கும், அந்த ஃபிலிம் இங்கே இருக்கும். ஆனால் அங்கே பிக் ஸ்க்ரீனில் என்ன செய்வோம்? இந்த பிளேனில் இருக்கிறத பிக் பெரிய ஸ்க்ரீனில் நம்ம என்ன செய்வோம்? ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அதான் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு பிளேனில் இருக்கிற திங்ஸை இன்னொரு பிளேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறத ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இங்கே நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுலேயே நிறைய டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம படிப்போம். ஸோ இதில் பார்ப்போம்னா இது நான் என்ன சொன்னேன்னா இது வந்து ஃப்ரண்ட். சரியா? ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது இது தெரியும், இந்த சைடு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நான் எப்படி, இது ஒரு பிளேன். சரியா? இது நம்மளோட ரெஃபரன்ஸ் பிளேன். இதில் தான் நான் வரைய போகிறோம். சரியா? இது வந்து ஒரு பிளேன், இது வந்து ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இந்த பிளேனை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு போகிறேன். சரியா? அப்போ அது ப்ரொஜெக்ஷன் பேர். ஸோ இந்த பிளேனை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா அப்படியே இது ரெண்டு ப்ரொஜெக்டர் வரையும் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே இந்த கார்னர் அப்படியே பர்பெண்டிகுலராக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். நான் விருப்பம் போல் அங்கே எங்கேயும் போகக்கூடாது. இப்படி இதுக்கு பர்பெண்டிகுலராக. சரி, நான் இது ரெண்டு இப்படி போகிற பொறுத்து பிளேனு பர்பெண்டிகுலர் போகணும். அதே மாதிரி இங்கே இருக்குது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு, ஸோ இதை இப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு, ஸோ இதில் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இது தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நான் இப்படி என்ன பண்ணுறேன்? அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போகிறோம் ஒரு பாயிண்ட். இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நேரம் பர்பெண்டிகுலராக கொண்டு போகிறேன். சரியா? இதுக்கு பர்பெண்டிகுலர் புரிஞ்சுடுங்க. அப்படி நேரம் போகிறேன். அப்படி அந்த ஆங்கிளாக எல்லாம் போனோன்னா அது ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷன் வரும். நம்ம எப்படி போகிறோம்னா இந்த ப்ரொஜெக்டர் அப்படியே போகிறது வந்து இது ஒரு லைட் வச்சோன்னா அப்படி தானே போகும். இந்த சேடை அப்படி இங்கே போய் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும், அப்படியே இந்த சேடை இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அது இப்படி இந்த சேடை ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த பிளைனுக்கு 90 டிகிரியில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் பேரலாக ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இது இப்படி போச்சுன்னா இதுக்கு பேரலாக இணையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இணையாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்.
ஸோ இதில் அப்போ இது ஃப்ரண்ட் வியூ, இந்த ஆப்ஜெக்ட் இது ஃப்ரண்ட் வியூன்னு சொன்னால் தான் இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை இங்கே மார்க் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவை இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் டாப் வியூ. டாப் வியூனா இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்த்துட்டு. ஸோ அப்போ இது தெரியும். இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம்? இந்த சர்ஃபஸை அப்படியே இங்கே கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது ஒரு பிளேன் தானே, இந்த பிளேன் அப்படியே இந்த பிளேன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பிளேனுக்கு கொண்டாடும். ஸோ அப்போ அப்படியே ப்ரொஜெக்டர் லைன் இங்கே அது சரி அப்படியே கொண்டு கீழே கொண்டாடும். அப்படியே கீழே அப்படியே இதையும் கீழே கொண்டு வரும்போது டாப் வியூ வந்துச்சு. இதில் உங்களுக்கு டாப் வியூ. ஓகே, இது வந்து டாப் வியூ. ஓகே, இதில் ஃப்ரண்ட் வியூ இது பண்ணியாச்சு. இதில் நம்ம டாப் வியூ வரைஞ்சாச்சு. ஸோ இது அப்போ வெர்டிக்கல் பிளேனில் என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம் புரிஞ்சுடுங்க. வெர்டிக்கல் பிளேனில் என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம்? ஃப்ரண்ட் வியூ. ஹரிசாண்டல் பிளேனில் என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம்? டாப் வியூ. டாப் வியூனா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே தான் வரைஞ்சிருக்கேன். இதில் கட் இருந்தாலும் கட் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இதில் வரைஞ்சிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். இனி சைட் வியூ எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தா, இதுக்காக இந்த சைடில் ஒரு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளேன் சரி, இங்கேயும் ஒரு பிளேன் இருக்கும். சரி, இங்கேயும் ஒரு பிளேன் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது தானே, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு ஃப்ரண்ட் வியூ டாப். இந்த சைடுனா இப்படி இந்த இடத்துல இங்கே வரும். சரி, அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் நம்ம வரும் ஸ்கொயர். இது சைடு சைடு. சரி, அந்த ஆப்ஜெக்ட் இப்படி வரும்போது இதில் வந்து இங்கே மாறும். ஓகே, இனி வந்து இது வந்து ரைட் சைட்லேருந்து பார்த்ததுனால இது ரைட் சைடு. இனி லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது பாருங்க, இந்த இதுலேயும் இந்த ஆப்ஜெக்ட் இங்கேயும் ஒரு பிளேன். இந்த பிளேனில் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது தானே, இங்கே இருந்து பார்க்கும்போது என்ன கிடைக்குமோ அது இங்கே ப்ரொஜெக்ட். ஓகே, இது வந்து இங்கே அந்த பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து இது என்ன வியூ? லெஃப்ட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ. ஸோ இதுவும் வந்தாச்சு. ஸோ இங்கே ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, இந்த ஆப்ஜெக்டோட சைட் வியூ, ரெண்டு சைடு வியூவும் வரைஞ்சிருக்கு. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இதோட என்னெல்லாம் தெரியும்னு பாருங்க. இந்த லெங்தை இதில் மார்க் பண்ணிடலாம். அதை நான் லெங்க் இதில் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஹைட்டை மார்க் பண்ணிடலாம். சரியா, ஹைட்டை இதில் மார்க் பண்ணிடலாம். இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணலாம். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸை மார்க் பண்ணலாம் தானே, இந்த திக்னஸ் டெப்த் டின்னு சொல்லுவோம். டெப்த்தை இதில் மார்க் பண்ணலாம். அடுத்து இந்த சைடில் இருக்க எல்லா இதுவும் லெங்க்த்தும் இதில் மார்க் ஆகும். சரி தானே, எல்லா இதுவும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இது மார்க் ஆகும். இந்த சைடோட மெஷர்மெண்ட் சைட் வியூவில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த சைடில் உள்ள மெஷர்மெண்ட் எல்லாம் இங்கே இருக்குது, இந்த சைடில் உள்ள மெஷர்மெண்ட் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது, மேலே உள்ள மெஷர்மெண்ட் அளவுகள் எல்லாம் இங்கே இருக்குது, இங்கே உள்ள இந்த டயக்ராம் ஃபுல்லாக இங்கே. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லா வியூஸும் நம்ம இருக்குது. எத்தனை வியூ? ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ. இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ எல்லாமே ரெஃபரன்ஸ் பிளேனில் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஒன்று வெர்டிக்கல் பிளேனில் ஃப்ரண்ட் வியூ இருக்குது, ஹரிசாண்டல் பிளேனில் டாப் வியூ இருக்குது, சைட் பிளேனில் சைட் வியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது? நமக்கு டெக்னிக்கு அப்படி தானே. இவ்வளோ வியூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ எப்படியாக இருக்கு, ஸோ இதுக்கு திக்னஸ் இவ்வளவு, ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ வியூலையும் இந்த ஆப்ஜெக்டோட எல்லா ரெப்ரசன்டேஷனும் பண்ணியாச்சு. எல்லா மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட் வியூல உள்ள எல்லா இதுவும் இங்கே இருக்கு, டாப்பில் உள்ள எல்லா மெஷர்மெண்ட்டும் அதோட டயக்ராம் ஃபுல்லாக இங்கே சைட் வியூ எல்லாம் இருக்கு. அப்போ இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் எல்லா அளவுகளையும் நான் என்ன பண்ணியாச்சு? மார்க் பண்ணியாச்சு. எல்லாம் ஒன்று வெர்டிகல் பிளேனில் ஃப்ரண்ட் வியூ இருக்கு, ஹரிசாண்டல் பிளேனில் டாப் வியூ இருக்கு. இது எப்படி பேப்பரில் வரைகிறது? பேப்பரில் வரைகிறது அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பேப்பரில் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹரிசாண்டல் பிளேன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. இது பேப்பர், நான் இங்கே ஒரு பேப்பர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் நான் என்ன செய்யலாம்? ஃப்ரண்ட் வியூவை என்னால் மார்க் பண்ண முடியும். அப்படியே இதில் இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ இந்த பேப்பரில் இருக்குது. டாப் வியூ இன்னர் பேப்பரில் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிளேனை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் எப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னு பாருங்கள்.
எப்படி ரொட்டேட் பண்ணுறோம்னா இது வந்து ஹரிசாண்டல் பிளேன் சரியா, மேலே வெர்டிகல் பிளேன். இது அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். இது இந்த இப்படியே கீழே வரும் சரியா, இப்படியே கீழே வந்து இது மேலே ஒட்டல, அப்படியே கீழே வந்து ஒட்டி. ஓகே, சரியா, ஒரே பிளைனில் வந்து சரியா. இந்த பிளைன் அதாவது ஹரிசாண்டல் பிளைன் எப்படி இருக்கா, இந்த ஹரிசாண்டல் பிளைன் அப்படியே இது கீழே வந்து இங்கே ஒட்டி சரியா. இது அப்படியே போய் மேலே ஒட்டி சரியா. இப்படி ஒரு வெர்டிகல் பிளேனு ஹரிசாண்டல் பிளைன் அப்படியே ரொட்டேட் ஆகும். நல்லா புரிஞ்சுடுங்க, டைரக்ஷனை பார்த்துருங்க. அது அப்படியே இது வந்து இந்த பிளைன் இப்படி வந்து கீழே இந்த வெர்டிகல் பிளைனோட வந்து சேரும். இது என்ன செய்யும், அப்படியே இது இங்கே வந்து சேரும், இது கீழே ஒட்டி. ஸோ இப்போ பாருங்க, இது XY லைன். இதில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சுக்கோங்க கொஞ்சம் சரியா. இதில் ஃப்ரண்ட் வியூ, இது XY லைன், இது வந்து டாப் வியூ. ஸோ அப்போ ஒரே பேப்பரில் நான் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் வியூவே மார்க் பண்ணலாம், டாப் வியூவே மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் XY லைனுக்கு மேலே வர்றது ஃப்ரண்ட் வியூ, XY லைனுக்கு கீழே வர்றது வந்து டாப் வியூ. ஸோ அப்போ ஒரே பேப்பரில் ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி சைட் வியூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சைட் வியூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு பாருங்க, இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த சைட் பிளைன் இப்படி இருந்துச்சு அப்படிதானே. இந்த பிளைன் எப்படி வரும்னுச்சுன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த வெர்டிகல் பிளைனோட வந்து சேரும். பார்த்தீங்களா, சைட் வியூ வந்து எப்படியாவது இது அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த வெர்டிகல் பிளைன் வந்து சேரும். ஸோ அப்போ இதுலேயும் நம்ம ஒரே பேப்பரில் வரையலாமே சரி. இதே பேப்பரில் என்ன செய்துடலாம், நமக்கு ஃப்ரண்ட் வியூவே மார்க் பண்ணலாம், டாப் வியூ மார்க் பண்ணலாம், இந்த சைடில் இந்த வியூ. ஸோ இந்த சைடில் இருக்கிற வியூ என்னது இப்படி இருக்குமா சரியா, லெஃப்ட் சைடு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த சைடில் வந்துச்சு. ஸோ இது அப்போ எல்லாத்தையுமே அந்த வெர்டிகல் பிளைன் பேப்பரில் இருக்கிற பேப்பரில் நம்ம எல்லா வியூஸும் வந்துச்சு. ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ இது எல்லாமே வந்து ஒரே பேப்பரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டெக்னிக். ப்ரொஜெக்ஷன் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, 3D ஆப்ஜெக்டை ஒரு 2D பேப்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். ஸோ அப்போ ஒரு 3D ஆப்ஜெக்டை 2 டைமென்ஷனல் பேப்பரில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணால் ஒரு வெர்டிகல் பிளைன், ஒரு ஹரிசாண்டல் பிளைன், சைட் பிளைன். ஸோ வெர்டிகல் பிளைனில் ஃப்ரண்ட் ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூவை வச்சோம், ஹரிசாண்டல் பிளைனில் டாப் வியூ வச்சோம். அப்படி ஹரிசாண்டல் பிளைன் அப்படியே என்ன செய்யுது, கீழே ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம டாப் வியூவை இதில் மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். இதில் ப்ரொஜெக்டரில் பாருங்கள், இப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கூட இப்போ பாருங்கள்.